So in the lecture நம்ம பார்க்குறது வந்து rules of taxation on basis of residential status. ஸோ என்ன ரூல்ஸ் நம்ம வந்து இங்கே பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த டோட்டல் இன்கம், ஒரு அசஸியோட உங்களோட டோட்டல் இன்கம் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களை வந்து டேக்ஸ் பண்ண முடியாது. ஓகே, உங்களோட அந்த டேக்ஸேஷன் ரூல்ஸ் உங்கள் மேலே எடுத்தோன்னே நான் அப்ளை பண்ண முடியாது, எடுத்தோன்னே நான் அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட டோட்டல் இன்கம் என்னவானு இருந்துட்டு போட்டோம், அதே போல் வந்து எடுத்தோன்னே டேக்ஸ் அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் திங் எதுனா உங்களோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். ஒன்ஸ் உங்களோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் தான் என்னால் வந்து இந்த டோட்டல் இன்கம் என்னால் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ டோட்டல் இன்கமில் என்னென்ன இன்கம்லாம் இன்க்ளூட் பண்ணணும், என்னென்ன இன்கம்லாம் நான் எக்ஸ்க்ளூட் பண்ணணும், இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் கால்குலேட் பண்ணணும். ஒன்ஸ் ஐ ஹவ் டன் தட், தென் வெதர் ஐ ஹவ் டு டெஸ்ட் வெதர் யுவர் இன்கம் இஸ் taxable ஆர் நாட். ஸோ இந்த கேஸில் நம்ம வந்து ரூல்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் பார்க்குறோம். இன்சிடென்ஸ் ஆஃப் டேக்ஸ் மோஸ்ட்லி டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். ஸோ இந்த கேஸில் வந்து நம்ம ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒன் இஸ் ROR, ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட், அண்ட் ரெசிடென்ட் அண்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட், அண்ட் நான் ரெசிடென்ட். ஸோ இந்த கேஸில் பார்த்திங்கன்னா ரெண்டு இன்கம் இருக்குது. ஒன்று வந்து இந்தியன் இன்கம், ஒன்று வந்து ஃபாரின் இன்கம். இந்தியன் இன்கம்னா என்ன, இந்தியன் இன்கம்குள்ளே என்னென்ன இருக்கும், ஒன்று இன்கம் ரிசீவ்ட் இன் இந்தியா, ஒன்று நீங்கள் இந்தியன் இன்கம் ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, மேபி இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, யூட் ஹவ் ரிசீவ் தி இன்கம். இல்லைனா ரெண்டாவது என்ன இருக்கும், இன்கம் ஏர்ன்ட் இன் இந்தியா. ரிசீவ்ட்னா வாங்கிட்டு இருப்பீங்க, ஏர்ன்டுனா யூ கோன் டு ரிசீவ். தென் ரெண்டுமே இருக்கும், இன்கம் ஏர்ன்ட் அண்ட் ரிசீவ்ட் இன் இந்தியா. ஸோ இந்தியன் இன்கம்னா மூணு இருக்கும், ஒன்று இன்கம் ரிசீவ்ட் இன் இந்தியா ஆர் இன்கம் ஏர்ன்ட் இன் இந்தியா. ரெண்டுமே இருக்கும், இன்கம் ஏர்ன்ட் அண்ட் ரிசீவ்ட் இன் இந்தியா. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் இன்கம். ஸோ ஃபாரின் இன்கம் சொல்லுவோம், இல்லை இன்கம் ரிசீவ்ட் அவுட் சைட் இந்தியா. ஃபாரின் இன்கம்னா ரெண்டுமே இருக்கும். இட் இன்க்ளூட்ஸ் இன்கம் ரிசீவ்ட் அண்ட் ஏர்ன்ட் அவுட் சைட் இந்தியா. ஸோ இந்தியாவோட வெளியே நீங்கள் ரிசீவ் பண்ணியிருப்பீங்க, ஏர்ன் பண்ணியிருப்பீங்க, ரைட்டா. ஸோ ஏர்ன் பண்ணுறது யூ ஹவ் டன் சம் ஒர்க், யூ ஹவ் ஜென்ரேட்டட் இன்கம் ஃப்ரம் அவுட் சைட், ரைட்டா. ஸோ இந்த கேஸில் வந்து நம்ம பார்க்கணும் யாரெல்லாம் இங்கே டேக்ஸபிள் ஆகிறாங்கன்னு நம்ம பார்க்கணும். இந்த ஃபஸ்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா இங்கே இன்கம் ரிசீவ்ட் இன் இந்தியா. ஸோ ஃபஸ்ட் பேசிக் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரெசிடெண்ட்டாக இருக்கீங்க. ஓகே, ரெசிடெண்ட் ஆர்டினரி ரெசிடெண்ட்னா நீங்கள் வந்து வேர்ல்டில் நீங்கள் எங்கே வேணால் இன்கம் சம்பாதிங்க. ஓகே, அக்ரூட் சரி, அரைஸ் இருந்தாலும் சரி, ரிசீவ்ட் இருந்தாலும் சரி, உங்களுக்கு எவ்ரி திங் இஸ் கெட்டிங் டேக்ஸ்டு. ஓகே, இஃப் யூஆர் ரெசிடெண்ட் மீன்ஸ் அண்ட் யுவர் ஆர்டினரி ரெசிடெண்ட்னா இன்கம் எங்கே இருந்தால் ஒன்று வந்துட்டு போட்டோம், அவுட் சைடு இந்தியாவிலேருந்து வந்துட்டு போட்டோம், இல்லை இந்தியாவில் வந்துட்டு போட்டோம், யூ வில் பி கெட்டிங் டேக்ஸ்ட். ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் ரிசீவ்ட் இன் இந்தியா வெதர் அக்ரூட் இன் ஆர் அவுட் சைட் இந்தியா. ஸோ இந்த கேஸில் வந்து ROR யூ வில் பி கெட்டிங் டேக்ஸ்ட், ரைட். ஸோ ரெசிடென்ட் ஆர்டினரி ரெசிடென்ட் வில் பி கெட்டிங் டேக்ஸ்ட். அதே போல் ROR NOR, இந்த கேஸில் ஹீ இஸ் ஆல்சோ கெட்டிங் டேக்ஸ், ஏன்னா இன்கம் இஸ் ரிசீவ்ட் இன் இந்தியா இல்லையா. ஸோ ஹீ இஸ் ஆல்சோ கெட்டிங் டேக்ஸ்ட். நான் ரெசிடென்ட்னா since he is receiving income in India, he is also getting taxed, right. Then second one, income deemed to be received in India whether accrued in or outside. In the case la ROR na definitely he is getting taxed. Okay, then ROR NOR na he is also getting taxed. So income deemed to be received in India na we are assuming that you are earning the income in India. So we are assume பண்றோம், right, that you have received the income in India. So in the case la these people will be getting taxed. ஸோ ரெண்டு பேர் இவங்களும் டேக்ஸ் ஆவாங்க, RNOR and NR will be getting taxed. Then coming to income accruing or arising in India. ஸோ இந்த கேஸில் இந்தியாவில் வரனால this person will be getting definitely taxed. Okay, ROR resident ordinary resident will be getting taxed. Similar way RNOR will also be getting taxed, right. In the case non-resident will also be getting taxed. இந்தியாவில் வருது இல்லையா. Then income deemed to accrue or arise in India. இந்த கேஸ்லேயும் 3% பார்த்தீங்கன்னா will be getting taxed, right. So the three individuals will be getting taxed, right. Then comes to your fourth one, income received and accrued outside India from a business controlled or profession set up in India. So இந்த கேஸில் இன்கம் நீங்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து ஃபாரின்லேருந்து ரிசீவ் பண்ணுறீங்க, இல்லை இந்தியாவோட அவுட் சைடில் அக்ரூவ் பண்ணுறீங்க, ஆனால் உங்களோட பிஸ்னஸும் ப்ரொஃபஷனும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் செட்டப் சரி. பிஸ்னஸ் வந்து எங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க, கண்ட்ரோல் பண்ணுற இடம் வந்து இந்தியாவிலேருந்து தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நீங்கள் உங்களோட ஆஃபீஸ் வந்து எங்கள் பிரான்ச் எங்கே வேணால் வெளிநாட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் முடிவு எடுக்கிறது, டெசிஷன் மேக்கிங் வந்து சப்போஸ் இந்தியாவிலேருந்து பண்ணுறீங்கன்னா டெஃபினெட்லி அங்கே ஒரு கண்ட்ரோல் இருக்குது. இந்தியாவிலேருந்து கண்ட்ரோல் இருக்கும்போது
அது இந்தியன் இன்கம்ன்ற நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம் சரிங்களா. ஸோ இந்த கேஸில் வந்து டெஃபினட்டாக ஆர்ஓஆர் வந்து யூ வில் பி கெட்டிங் டேக்ஸ்ட் ரைட். தென் இந்த கேஸில் RONR he will be getting taxed. Then non-residentனா he will not be getting taxed. So non-residentனா அவருக்கு taxation கிடையாது, not taxed. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். Then income received and accrued outside India from a business controlled from outside India or a profession set up outside India. ஸோ இந்த கேஸில் ப்ரீவியஸில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கண்ட்ரோல் டிசிஷன் மேக்கிங்லாம் இந்தியாவிலேருந்து தான் இருந்தது. இந்த கேஸில் இன்கம் நீங்கள் ரிசீவ் பண்ணுறது இந்தியாவோட இந்தியா விட்டு வெளியிலேருந்து நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க. ஆனால் உங்களோட பிஸ்னஸ் கண்ட்ரோல் டெசிஷன் மேக்கிங் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட அவுட் சைடில் இருக்குது. அதே போல் உங்கள் ப்ரொஃபஷன் நீங்கள் செட்டப் வந்து அவுட் சைடில் இருக்குது. RORனா டெஃபினெட்லி வில் பி கெட்டிங் டேக்ஸ்ட் ரைட்டா. RORனா டெஃபினெட்லி வில் பி கெட்டிங் டேக்ஸ்ட். பட் RONRனா he will not be taxed. He will not be getting taxed right. In similar way, if he is a non-resident, he is also not getting taxed right. Then coming to this one, income earned and received outside India but later on remitted to India. Remitted என்னது, நீங்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து பணத்தை கொண்டு வரீங்க, அதை ரெமிட்டன்ஸ் ஓகே. ஒன்று வந்து மெடிக்கல் பர்பஸ்க்கு இல்லை வந்து ஸ்டடி பர்பஸ் சில பேர் ரெமிட்டன்ஸ் கொண்டு போவாங்க. தட் இஸ் இங்கேருந்து பணத்தை அங்கே கொண்டு போகிறது, அங்கே ஏர்ன் பண்ணிட்டு இருப்பீங்க, அங்கேருந்து பணத்தை இங்கே கொண்டு வருவீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுவாங்க ரைட்டா, அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து பணத்தை அங்கேருந்து கொண்டு வருவாங்க. சில பேர் ரெமிட் பண்ணுவாங்க, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் கிரெடிட் பண்ணுவாங்க. தட் இஸ் ரெமிட்டன்ஸ். ஏர்ன் பண்ணுறது ரிசீவ் பண்ணுறது வேறு, ரெமிட்டன்ஸ் பண்ணுறது வேறு. ஸோ ரெமிட்டன்ஸ்னாவே டேக்ஸ் எல்லாம் எதுவுமே ஆகாது, ஏன்னா இது இந்த கண்டிஷனே வேறு. தட் இஸ் யூஆர் பிரிங்கிங் தி அமௌண்ட் ஃப்ரம் ஃபாரின் கண்ட்ரி டு இந்தியன் கண்ட்ரி ஓகே. ஸோ தட் இஸ் மீன் ரெமிட்டன்ஸ். ஸோ இந்த கேஸில் வந்து யாருக்குமே இங்கே டேக்ஸபிள் ஆகாது. ஸோ நோ ஒன் இஸ் கெட்டிங் டேக்ஸ்ட். So here we are more concerned with the income received and earned. So ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியன் இன்கம்னா இன்கம் received in India or income earned in India or income earned and received in India. அதே போல் ஃபாரின் இன்கம்னா income should be earned or received outside India. That is your foreign income. ஸோ இந்த கண்டிஷனில் நம்ம வந்து ரெமிட்டன்ஸ் எதுவும் பார்க்கலாம். ரெமிட்டன்ஸ்னால் நீங்கள் வெளிநாட்டில் நீங்கள் பணத்தை கொண்டு வர்றது. ஸோ இந்த கேஸில் மூணுமே வந்து உங்களுக்கு not taxed okay, எதுவுமே டேக்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் தான் மெயின் பேசிஸ் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் இன்சிடென்ஸ் தான். இதை இன்சிடென்ஸ் ரூல்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் யர் டேக்ஸ் ரைட். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ரைட்டா. இந்த கேஸில் வந்து டோட்டல் இன்கமில் நம்ம என்னென்ன இன்க்ளூட் பண்ணணும் ரைட். ஸோ ஒன்ஸ் வி ஹவ் டிசைடட் தி ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் தட் இஸ் ROR RNOR and NR, தென் டோட்டல் இன்கமில் என்னென்ன நம்ம இன்க்ளூட் பண்ணணும் அது ஃபஸ்ட் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த கேஸில் மிஸ்டர் எக்ஸ், இந்த கொஷின் வந்து நான் ICSE மாடியூலேருந்து எடுத்திருக்கேன் ஓகே. ஸோ மிஸ்டர் எக்ஸ் earns the following income during the previous year ended 31st March 2023. Determine the income liable to tax for the assessment year 23-24. If Mr. X is a resident and ordinary resident in India, resident and not ordinary resident in India, and non-resident in India during the previous year ended 31st March 2023. ஸோ இந்த கேஸில் வந்து இதில் எந்த இன்கம்மெல்லாம் நான் வந்து இன்க்ளூட் பண்ணணும் ஃபார் கால்குலேட்டிங் தி டோட்டல் இன்கம். த ஃபஸ்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸ் ஆன் சேல் ஆஃப் பில்டிங் இன் இந்தியா பட் ரிசீவ்ட் இன் ஹோலண்ட் ஓகே. ஸோ வெளிநாட்டில் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட்ஸ் ஆன் சேல் ஆஃப் பில்டிங் இன் இந்தியா, ஸோ இந்தியாவில் வந்து பில்டிங் விற்றுருக்காங்க, ஆனால் அந்த அமௌண்ட் வந்து ஹாலண்டில் ரிசீவ் பண்ணியிருக்கோம். எவ்வளோ அமௌண்ட்? 20,000. ஸோ இந்த கேஸில் வந்து இங்கே வந்து இன்கம் வந்து இந்தியாவில் அக்ரூவ் ஆகிருக்கு, ஆனால் அங்கே வந்து வெளிநாட்டில் அவுட் சைடு இந்தியா ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்தியா அக்ரூடு இன்கம், ஸோ இந்தியன் இன்கம்னாவே இங்கே இந்தியன் இன்கம் அக்ரூடு இன் இந்தியாவே இருந்தால் இட் இஸ் டேக்ஸபிள். இந்த அமௌண்ட்டு நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும் டேக்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு. ஸோ RORக்கு பார்த்திங்கன்னா இந்த 20,000 வந்து நம்ம வந்து RORக்கு இன்க்ளூட் பண்ணிக்கணும். அதே போல் RNORக்கும் அதே போல் தான் வந்து we have to include for calculation டோட்டல் இன்கம்குள்ளே இன்க்ளூட் பண்ணிக்கணும். அதே போல் நான் ரெசிடெண்ட்டுக்கும் நம்ம அதே போல் இன்க்ளூட் பண்ணிக்கணும் ரைட். தென் கம்ஸ் டு தி செகண்ட் ஒன், பென்ஷன் ஃப்ரம் ஃபார்மர் எம்ப்ளாயர் இன் இந்தியா ரிசீவ்ட் இன் ஹாலண்ட் ஓகே. இந்த கேஸ்லும் சேம் அதே தான், இன்கம் அக்ரூட் இன் இந்தியா பட் ரிசீவ்ட் அவுட் சைட் இந்தியா. ஸோ இன்கம் அக்ரூட் இன் இந்தியா இருந்தாவே அந்த இன்கம் இஸ் டேக்ஸ் இன் இந்தியா, டேக்ஸ் இஸ் அப்ளிகபிள். ஸோ அந்த இன்கமும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். இந்த கேஸில் 14,000 is also included for ROR
then RNOR, then NR. ஸோ 3 பேருக்கும் இந்த இன்கம் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும், டோட்டல் இன்கமில் இன்க்ளூட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணுறதுக்கு, ரைட்டா. நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் UK டெவலப்மெண்ட் பாண்ட்ஸ் 1/4 being received in India ₹20,000. ஸோ 1/4 வந்து இந்தியாவில் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அப்போது ROR கேஸில் எந்த கேஸில் பார்த்தீங்கன்னா 1/4னா 20,000 1/4 will get ₹5,000. ஸோ 5,000னா 1/4 received in India, 5,000 that is the income is received in India, it is 5,000. So 5,000 is getting taxed. அந்த இன்கம் RORக்கு இன்க்ளூட் ஆகணும், அதே போல் RNORக்கும் இன்க்ளூட் ஆகும், அதே போல் NRக்கும் இன்க்ளூட் ஆகும், ரைட்டா. ஸோ நெக்ஸ்ட் வந்து 3/4 அமௌண்ட் என்ன ஆகும்? சப்போஸ் இதில் 1/4னா 3/4 இன்கம் என்ன ஆகும்? ஸோ 3/4 what will happen to 3/4? ஸோ 3/4னா 15,000. ஸோ இந்த கேஸில் ROR மட்டும் தான் இங்கே இன்க்ளூட் ஆகும், தட் இஸ் 3/4னா யூ வில் பி கெட்டிங் 15,000, ரைட். ஸோ 3,000 3/4னா உங்களுக்கு 15,000 இன்க்ளூட் ஆகும். ஸோ ROR சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கேருந்து இன்கம் வந்தாலும் பரவாயில்ல, that income will be getting included in calculation of his total income. ஸோ இந்த கேஸில் RNORல வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இருக்காது, ஸோ blank-ஆக இருக்கும். அதேபோல் NRக்கும் வந்து nil, எதுவுமே நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. Then coming to this one, income from property in Australia and received in USA. ஸோ இந்த கேஸில் இன்கம் ஃப்ரம் ப்ராப்பர்ட்டி இன் ஆஸ்திரேலியா, ப்ராப்பர்ட்டி வந்து இன்கம் ஃப்ரம் ப்ராப்பர்ட்டினா ஆஸ்திரேலியா வந்து இன்கம் வருது, ஆனால் வந்து யூஎஸில் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. சப்போஸ் நீங்கள் RORனா கண்டிப்பாக வந்து இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து திஸ் இன்கம் ஹேஸ் டு பி இன்க்ளூடட். இப்போ RNOR கேஸில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இன்க்ளூட் பண்ணக்கூடாது, nil, and நான் ரெசிடென்ட்னா திஸ் ஷுட் பி nil. Then coming to this one, income earned from a business in Abyssinia which is controlled from Zambia. Okay, ₹30,000 received in India, ₹77,000. So நீங்கள் வந்து பாரு income earned from a business in Abyssinia which is controlled from Zambia. So business வந்து Zambiaன்னு the business is controlled from Zambia, okay, and the income is accrued, that is earned from business in Abyssinia. ஸோ இந்த கேஸில் RORனா மொத்தம் 70,000 பார்த்தீங்கன்னா that should be included for his total income. தென் இந்த 30,000 வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இது மட்டும் பார்த்தீங்கன்னா RNRக்கும் NRக்கு வந்து நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். அவங்களோட டோட்டல் இன்கம் கேல்குலேட் பண்ணுறதுக்கு இந்த 30,000 மட்டும் தான் நம்ம இன்க்ளூட் பண்ணணும், ரைட்டா. ஏன்னா வந்து இன்கம் they have received in India இல்லையா, ஸோ we have to include this 30,000. Then dividend on shares of an Indian company but received in Holland. So dividend on shares of an Indian company na income is accrued in India but they are receiving that income in Holland. So in the case la ROR na definitely it is getting included 10,000. அதே போல் income accrued in India ன்னு சொல்ல போகும்போது RNRம் NRக்கும் கண்டிப்பாக வந்து that should be included. So 10,000 that has to be included, right. Then profits not taxed previously brought into India. இங்கே வந்து brought-னா remit இங்கேன்னு கொண்டு வந்திருக்காங்க, இது இன்கமே கிடையாது ஆக்சுவலாக. ஸோ இங்கே எதுவுமே நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ அமௌண்ட் வில் பி கெட்டிங் nil. Then profits from a business in Nagpur which is controlled from Holland. ஸோ ப்ராஃபிட் ஆன் பண்ணியிருக்காங்க accrued in India இல்லையா, which is controlled from business வந்து ஆனால் ஹாலண்ட்லேருந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அப்போ இந்த கேஸில் RORனாவே பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி அந்த அமௌண்ட் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். அவரோட டோட்டல் இன்கம் கேல்குலேட் பண்ணுறதுக்கு இந்த இன்கம் நம்ம கண்டிப்பாக வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். அதே போல் வந்து இங்கே சின்ஸ் வந்து அக்ரூட் இன் இந்தியா இருக்க தொட்டு கண்டிப்பாக வந்து இதுவும் RNRக்கும் அப்ளிகேபிள், அந்த இன்கம் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். அதே போல் NRக்கும் நம்ம அதை இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ 27,000 எங்களுக்கு இன்க்ளூட் ஆகும், 27,000 எங்களுக்கு இன்கம் ஆகும், ரைட்டா. ஸோ இப்போ நம்ம டோட்டல் கால்குலேட் பண்ணும்போது எவ்வளோன்னு பார்ப்போம், ரைட். ஸோ நம்ம டோட்டல் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இந்த கேஸில் ஸோ sum, I'm just calculating the total. Right, so I'll just calculate the total for this one. Okay, so hello, total calculate எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். So I'm getting 1,76,000 is the total. Okay, so I'm getting 1,76,000
for the ROR. Then idhukku evlo varudhu paapom. I'm getting 1,06,000 and for this I'm getting 1,06,000. Okay, so the total income for ROR is we are getting 1,76,000, 1,06,000 for RNOR, and for NR we are getting 1,06,000. So this is the basics of including your income under the total income of the particular individual, if he is a ROR, if he is a RNOR or NR.